ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம சவுத் இந்தியன்ஸ் பண்ற ட்ரெடிஷ்னல் சாம்பார் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதும், நார்த் இந்தியன் ஸ்டைல்ல இட்லி தோசைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி சாம்பார் எப்படி பண்ணுங்கிறதும் பார்க்க போறோம். இந்த வீடியோ இது வரைக்கும் எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கரே யூஸ் பண்ணலன்னு சொல்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். இதுதான் இந்த எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கரோட இன்னர் வெசல். இந்த வெசல் மட்டும் நம்ம எடுத்து வெளியே வச்சு கழுவிக்கலாம். அதே சமயம் ஈரம் இல்லாம தொடச்சிட்டு உள்ள வச்சுக்கிறோம். மூடி, இன்னர் வெசல், குக்கர் கேஸ்கெட், அப்புறம் அந்த வெயிட் வால்வ், இதை தவிர மற்ற எதையுமே நம்ம தண்ணியில போடக்கூடாது. இந்த கண்ட்ரோல் பேனல்ல பாத்தீங்கன்னா ப்ரெஷர் குக் அப்படிங்கிற ஒரு பட்டன் தெரியுது. அதே சமயம் சாட்டே அப்படின்னு ஒன்று இருக்கும். சாட்டேனா வதக்குறது, ப்ரெஷர் குக் வந்து நம்மளுக்கு தெரியும் எப்பவுமே ப்ரெஷர் குக் பண்றது தான். இந்த ரெண்டு பட்டன் தான் நம்மளுக்கு இந்தியன் சமையலுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பட்டன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டாம். இந்த எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர் வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் பண்றதுக்கு தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தெரியும். அப்புறமா ஈஸியா நமக்கு பழகிடும். நம்ம இப்ப பண்ண போற சாம்பார் குவான்டிட்டி 6 பேர் சாப்பிட்றதுக்கு போதுமானதா இருக்கும். இந்த சாம்பார் கொஞ்சம் நார்த் இந்தியன் செய்யற மாதிரி தான் நம்ம இப்ப செய்ய போறோம். கம்ப்ளீட்டா எப்படி இன்ஸ்டன்ட் பாட்லயே ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணலாங்கிறத பார்க்க போறோம். இதுக்கு வந்து நம்ம வெங்காயம் பூண்டு சேர்த்துருக்கோம். வேண்டாம் அப்படிங்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த சாம்பார் பண்றதுக்காக நம்ம கொஞ்சம் கடினமான காய்கறிகளை யூஸ் பண்ணணும். கேரட், உருளைக்கிழங்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா தான் இந்த சாம்பார் செய்யறதுக்கு நமக்கு வரும். முருங்கைக்காய், பீன்ஸ் இதெல்லாம் கூட ஓகே தான். ஆனால் கத்திரிக்காய், மாங்காய் அதெல்லாம் போடும்போது சீக்கிரமா கரைஞ்சிருது. கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை, மல்லித்தலை எடுத்து வச்சிருக்கோம். இப்போ நம்ம வீடியோல பாக்குறது 6 லிட்டர் எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர். 1/2 கப் துவரம் பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு அதை 1 மணி நேரம் நல்லா தண்ணியில ஊற வச்சுக்குவோம். ரொம்ப அதிகாலையிலே பண்றோம் அப்படின்னா முந்தின நாள் நைட் கூட இந்த பருப்பை ஊற வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ எல்லா காயும் நம்ம சின்ன துண்டுகளா கட் பண்ணி வச்சிருக்கிறோம். நார்த் இந்தியன் பாணியில நம்ம சாம்பார் பண்ணும் போது தக்காளி கொஞ்சம் அதிகமா போட்டுக்கணும். அதனால தான் நம்ம 2 பெரிய தக்காளி போட்டிருக்கிறோம். இந்த சாம்பாருக்கு புளி கொஞ்சம் கம்மியா போட்டா தான் நல்லா இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் யூஸ் பண்றதுக்கு இந்த அளவு புளி போட்டா போதும். பாருங்க, இந்த மாதிரி சின்னதா 2 துண்டு மட்டும் எடுத்து வச்சிருக்கிறேன். இன்ஸ்டன்ட் பாட்டை இப்ப நம்ம ஆன் பண்ணிக்கிறதுக்காக பிளக் இன் பண்ணிக்கிறோம். உடனேவே நமக்கு கண்ட்ரோல் பேனல் க்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுல லைட் தெரியுது பாத்தீங்களா? இப்போ வந்து நம்ம சாட்டே அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்க போறோம். சாட்டேங்கிறத சூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர் ஒரு வானொலி மாதிரி மாறிடும். இதுல நம்ம வதக்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் எந்த ஃபங்க்ஷனுமே நம்ம சூஸ் பண்ணுறதுக்காக இந்த நாப் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து இப்படி சொல்லட்டணும் அப்படின்னா ஒவ்வொரு பட்டனாக நம்மளுக்கு க்ளோ ஆகும். இப்போ நம்ம சாட்டைக்கு வந்த உடனே இந்த சாட்டை வந்து இப்படி மினுங்குது பார்த்தீங்களா, இந்த சமயத்தில் இந்த நாபை வந்து ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம எந்த ஃபங்க்ஷனாலிட்டியில் வச்சு ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்த ஃபங்க்ஷன் வந்து சூஸ் ஆயிரும். இப்போ சாட்டை, அதாவது வதக்குறதுங்கிறத சூஸ் பண்ணிட்டோம். என்ன வேலை செய்யணும், அதாவது ஃபங்க்ஷனை நம்ம சூஸ் பண்ண பிறகு எவ்வளோ நேரம் செய்யணும், அதாவது டைமை நம்ம சூஸ் பண்ண போகிறோம். இன்னொரு தடவை நம்ம நாபை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா டைம் வந்து நமக்கு பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும். அந்த நாபை வச்சுட்டு அதில் வந்து நம்ம டைமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வரலாம். இதில் டிஃபால்ட்டாக 30 நிமிஷம் வரைக்கும் சாட்டே பண்ணலாம் அப்படின்னு கொடுக்குது. நம்ம இதை விட கம்மியாக நம்ம 20 நிமிஷம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இனிமேல் ஸ்டார்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். ஸ்டார்ட்டை அமுக்கி 1 நிமிஷத்துக்குள்ளே பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த இன்னர் வெசல் நல்லா சூடாயிரும். இனிமேல் இதில் நம்ம எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் நல்லெண்ணெயும் போட்டிருக்கோம். நெய்யில் தாளிக்கும் போது சாம்பார் நல்ல வாசமாக இருக்கும். ரொம்ப குயிக்காக சூடாயிரும், அதாவது வச்ச உடனே இது சூடாயிரும். அதனால நம்ம இமீடியட்டாக தாளிச்சுக்க போகிறோம். 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறோம். போட்ட உடனே கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிரும். ஃபுல்லாக வெடிக்க வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். இமீடியட்டாகவே அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறோம். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூனுக்கும் பாதி அளவு, அதாவது 1/8 ஆஃப் டீஸ்பூன் வந்துட்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கிறோம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் கட் பண்ணி வச்சிருந்தால எல்லாத்தையும் உடனடியாக உள்ள சேர்த்துக்கிறோம். இது மாதிரி நம்ம பூண்டும் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கும் போது வாயு தொல்லை இருக்காது. வெங்காயத்தை லேசா வதக்கிக்குவோம். அது செவக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒரு 30 செகண்ட் மட்டுமே வதக்கினா போதும். இது கூட நம்ம வெட்டி வச்சிருந்தால அந்த காய்கறிகள் உருளைக்கிழங்கு, கேரட், முருங்கைக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கிறோம். கூடவே நம்ம தக்காளி வெட்டி வச்சிருந்தால அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். அடுப்பில் வச்சு வதக்குவோம் இல்லையா, அந்த டைமை விட இது வந்து பாதி அளவு தான் டைம் ஆகும். ரொம்ப குயிக்கா இந்த தக்காளி வதங்கிடும். தக்காளி நல்லா வெந்து சாஃப்டான உடனே 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதை இப்படி நல்லா ஒரு தடவை 2 தடவை கலந்து விட்டுக்குவோம். இப்படி நம்ம ஜென்டலா மிக்ஸ் பண்ணாலே போதும். நம்மளுக்கு இந்த பச்சை மசாலா வாசனை போயிடும். ரொம்ப அதிகமான டைம் வதக்கணும்னு கிடையாது. இது கூட ஒரு சின்ன துண்டு புளி போட்டுக்கிறோம். புளியை நம்ம கரைச்சி ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம். ஆனால் புளி வந்து நம்ம ரொம்ப கொஞ்சமாக தான் சேர்க்குறோம் அப்படிங்கிறனால அப்படியே போட்டுடலாம். இதில் வந்து விதை எதுவுமே இல்லாமல் போட்டோம் அப்படின்னா இந்த புளி நல்லா கரைஞ்சிடும். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம். கேன்சல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுறோம். இப்போ சாட்டை வந்து ஆஃப் ஆகிடுது. இப்போ பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இந்த தண்ணியை வெளியே ஊற்றிட்டு பருப்பை அந்த காய்கோட சேர்த்துக்கிறோம். இந்த ரெசிபிக்கு பருப்பை நல்லா ஊற வச்சுட்டு பண்ணாதான் நல்லா இருக்கும். கூட 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறோம். ஒரு தடவை லேசாக கலந்து விட்டுட்டு மூடியில் நம்ம ரப்பர் கேஸ்கெட்டை போட்டுக்கிட்டு இந்த மூடியால் மூடிக்கிறோம். வெயிட் வால்வையும் வச்சுக்கிறோம்.
முதல்ல நம்ம சாட்டே பண்ணியிருந்தோம்ல, ஸோ அந்த பொசிஷன்லேயே தான் நம்மளுக்கு இந்த ஃபங்ஷன் இருக்குது. இப்ப இந்த நாப் இருக்குல்ல, இத லேசா நம்ம இப்படி சுத்திக்கிறோம். சுத்தம்போது ஒவ்வொரு ஃபங்ஷனாலிட்டியா நம்மளுக்கு மாறுது பாருங்க. பிரஷர் குக் அப்படிங்கிற ஃபங்ஷனாலிட்டி வந்த உடனே, இத நம்ம சூஸ் பண்ணிக்க போறோம். அந்த பொசிஷன்ல வச்சுட்டு, இந்த நாப லேசா இப்படி அழுத்தி விட்டுக்கிறோம். இப்ப நம்மளுக்கு பிரஷர் குக் அப்படிங்கிற செட்டிங் வந்து சூஸ் ஆயிருச்சு. மறுபடியும் ஒரு தடவ இந்த நாப நம்ம பிரஸ் பண்ணோம் அப்படின்னா, எவ்வளோ டைம் அப்படிங்கிறத நம்மளால மாற்றிக்க முடியும். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இதுலேருந்து நம்ம இந்த நாப சுழட்டிட்டே வரோம். டைம் கூடிட்டே வருது பார்த்தீங்களா? பருப்பு மட்டும் அப்படின்னா 10 நிமிஷத்திலே வெந்துரும். ஆனா நம்ம தக்காளி, புளி எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா? அதனால நம்ம 15 நிமிஷம் அப்படின்னு சொல்லி இந்த டைம செட் பண்ணிக்கிறோம். நம்ம செட் பண்ண மாதிரி வெந்து முடிச்ச பிறகு இந்த பிரஷர் குக்கர் தானே ஆஃப் ஆயிடும். நம்ம நின்னு ஆஃப் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பிரஷர் குக்கர் ஆஃப் ஆன பிறகு நம்ம இந்த குக்கர் வெயிட்ட ரிமூவ் பண்ணுவோம் இல்லையா? அதுக்காக இந்த சின்னதா ஒரு நாப் இருக்குல்ல, அத அமுக்குனோம் அப்படின்னா இந்த வால்வ் வந்து திறந்துரும். இனிமே நம்ம மூடிய ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம அந்த குழம்ப கலந்து பார்க்கலாம். இந்த பருப்புலாம் நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா? அதே சமயம் நம்ம அந்த கேரட், உருளைக்கிழங்கு அந்த மாரி காய் வந்து கரையல. அதுவும் தனித்தனியாவே நிக்குது பாருங்க. உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கிறோம். நான் கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். பொடியா நறுக்குன மல்லித்தழைய தூவி நம்ம இந்த எலக்ட்ரிக் குக்கர ஆஃப் பண்ணிக்குவோம். நம்மளோட டேஸ்டியான சாம்பார் ரெடி ஆயிருச்சு. இப்ப நம்ம பார்க்க போறது சவுத் இந்தியன் சாம்பார் ரெசிபி. துவரம்பருப்பு 1/2 கப். 1/2 கப் துவரம்பருப்ப ஒரு சின்ன பாத்திரத்துல போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடுவோம். பருப்பு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டுட்டு இதை ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற வச்சுக்குவோம். தனியா ஒரு பவுல்ல ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு சைஸ்க்கு புளி எடுத்து நல்லா ஊற வச்சுக்கிறோம். இப்ப பருப்பு நல்லா ஊறிடுச்சு. அதை ஊற வச்சிருந்த தண்ணியை நம்ம வெளியே எடுத்துட்டு பருப்பை மட்டும் இன்ஸ்டன்ட் பாட்டோட இன்னர் வெசல்ல சேர்த்துக்கிறோம். பருப்பு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு அது மேல 1 இன்ச் அளவு தண்ணி நிக்கிற மாதிரி ஊத்திக்குவோம். உரித்த பூண்டு 4 பற்கள், மஞ்சள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியா சேர்த்துக்கிறோம். பருப்பு நல்லா சாஃப்டா வேகணுங்கிறதுக்காக இது கூட ஒரு துளி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். இனிமே இன்ஸ்டன்ட் பாட்டோட கேஸ்கட்டையும் பிரஷர் வால்வையும் போட்டுட்டு இந்த மூடியால இதை மூடிக்கிறோம். இனிமே பிரஷர் குக் அப்படிங்கிற பட்டனை தான் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அதனால பிரஷர் குக்கை நம்ம சூஸ் பண்ணிட்டு அதுல டைம் வந்து 10 நிமிஷம் அப்படின்னு நம்ம செட் பண்ணிக்கிறோம். இதுல இந்த ஸ்டீம் ரிலீஸ் இருக்கு இல்லையா? நம்ம யூசுவலா குக்கர்ல இருக்கும்ல அந்த வெயிட் வால் அதை வந்து நம்ம லாக் பொசிஷனுக்கு மாத்திக்கிறோம். ப்ராப்பரா எப்படி எலக்ட்ரிக் பிரஷர் குக்கரை யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோல கொடுத்துருக்கிறோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அவசியம் போய் பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம செட் பண்ண டைம் முடிஞ்ச உடனே இந்த பிரஷர் குக்கர் தானே ஆஃப் ஆயிடும். உடனே ஓபன் பண்ணிடாம ஒரு 5 நிமிஷம் மட்டும் அதுக்கு ஒரு ரெஸ்ட் விட்டுட்டு பிறகு நம்ம அந்த பிரஷரை ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி திறந்துக்கலாம். தனி பருப்பாவே வேக வச்சனால 10 நிமிஷத்துக்குள்ளே நல்ல குழைவா அழகா வெந்துருச்சு பாருங்க. இப்போ ஒரு கரண்டியால லேசா மசிச்சு விட்டுக்கிறோம். 2 கத்திரிக்காய், 4-5 வெண்டைக்காய், முருங்கைக்காய், மாங்காய் இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து நம்மளுக்கு ஒரு 1/4 கிலோ அளவு மட்டுமே காய் இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்குவோம். தக்காளி மட்டும் 2 தக்காளி எடுத்து வச்சுக்கிறோம். நாட்டுக்காயெல்லாம் சீக்கிரமாவே வெந்து குழஞ்சிரும். நம்மளுக்கு பருப்பு வேகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். அதோட இந்த காயில நம்ம உப்பு, புளி, தக்காளி எல்லாம் சேர்த்துருக்கிறனால இன்னும் அதிகமாவே நேரம் ஆகும் பருப்பு வேகிறதுக்கு. அவ்வளோ நேரம் நம்ம இந்த காயெல்லாம் சேர்த்து வேக போட்டோம் அப்படின்னா மொத்தமா நம்மளுக்கு குழஞ்சிரும். அப்படிங்கிறனால இதை தனியா நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்டெப்பை நம்ம இன்ஸ்டன்ட் பாட்லேயே வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தனியா இதை எடுத்து வச்சுட்டு பருப்பை வேக வச்சுக்கலாம். ஆனா அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அதிகமா டைம் ஆயிடும். அதனால நம்ம அடுப்புல இந்த காயை தனியா வேக வச்சிருக்கோம். இப்போ நம்ம பண்ண போற ஸ்டெப்பை நம்ம வாணலிலையும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம இன்ஸ்டன்ட் பாட்லையும் பண்ணிக்கலாம். அடுப்புல ஒரு வாணலி வச்சு சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு வெடிக்க ஆரம்பிச்ச உடனே 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறோம். வெந்தயம் செவக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம நறுக்கி வச்சிருந்தோம் இல்லையா அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி தலையை போட்டுக்கிறோம். இப்ப வெட்டி வச்சிருந்த வெண்டைக்காய், கத்திரிக்காயை போட்டுட்டு நல்லா வதக்க போறோம். உப்பு, தக்காளி எல்லாம் சேர்த்து போட்டு வதக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கத்திரிக்காய் வேகிறதுக்கு அதிகமான டைம் ஆயிரும். அதனால கொஞ்ச நேரம் லைட்டா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குவோம். 2 நிமிஷம் இப்படி மூடி போட்டு வச்சோம்னாலே போதும். நம்மளுக்கு கத்திரிக்காய் வந்து ஓரளவுக்கு பாதி வெந்திருக்கும். இப்ப இது கூட வெட்டி வச்சிருந்தோம்ல அந்த மாங்காய், தக்காளியை போட்டுட்டு 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் இதையெல்லாம் சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழையிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம். இப்ப தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்ப காய் கூட சாம்பார் பொடி 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இது கூட மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். கரைச்சி வச்சிருக்கிற புளியை இது கூட சேர்த்துக்கிறோம். ஒரு மூடி போட்டுட்டு மிதமான தீயில 10 நிமிஷம் அந்த காயெல்லாம் நம்ம வேக வச்சுக்கலாம். காய், மசாலா எல்லாத்தையும் இந்த பருப்பு கூட சேர்த்துக்கிறோம். சாம்பாரோட சரியான திக்னஸ்க்கு எவ்வளவு தண்ணி சேர்க்கணுமோ அவ்வளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப மறுபடியும் இந்த பிளக்கை வந்து நம்ம அதுல சொருகிக்கிறோம். இப்ப எலக்ட்ரிக் பிரஷர் குக்கர் ஆன் ஆயிருச்சு. சாம்பார் இப்ப நல்லா கொதிக்க விடணும் இல்லையா? அதுக்காக நம்ம சாட்டே அப்படிங்கிற பட்டனை பிரஸ் பண்றோம். சாட்டே அப்படின்னா வதக்குறது அப்படின்னு அர்த்தம். இப்ப வந்து இது ஒரு வாணலி மாதிரி நல்லா சூடாக ஆரம்பிச்சிரும்.
இதில இந்த சாம்பார் நல்லா இப்போ கொதிக்க ஆரம்பிச்சுரும். எலக்ட்ரிக் பிரஷர் குக்கர் ரொம்ப ஈஸியா சூடாயிரும். அதனால ஒரு 2, 3 நிமிஷத்துக்குள்ளே பார்த்தோம்னா, சாம்பார் நல்லா இப்படி ஃபாஸ்ட்டா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுரும். நான் இப்போ வந்து மூடி எதுவுமே போட போறதில்ல. சும்மா ஓப்பனா வச்சுட்டோம்னாலே நம்மளுக்கு சாம்பார் நல்லா தடதடன்னு கொதிச்சுட்டு நல்லா வாசம் வந்துடும். சாட்டே பட்டன அமக்கும்போது நம்ம இதில மூடி போட்டு சமைச்சோம் அப்படின்னா, மறுபடியும் இது வந்து லாக் ஆகிக்கும். திருப்பி நம்ம திறக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால தான் நம்ம வந்துட்டு அந்த சாட்டே பண்ணும்போது நம்ம மூடி வைக்கிறதில்ல. இனிமே கொஞ்சமா மல்லித்தழை தூவிட்டு சாம்பார ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட விக்கீஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்கள சந்திக்கிறேன். Until then, take care. See you.